சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இன்னைக்கு தெருநாய் பிரச்சனையில தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. போன நவம்பர் ஸ்கூல், காலேஜ், பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன், ஸ்டேடியம் மாதிரி இடத்துல இருக்கிற நாயெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு ஷெல்டர்ல அடைச்சிருங்க, வெளியே விடாதீங்க அப்படின்னு கொடுத்த தீர்ப்பை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ, எந்த மாற்றமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல குடிமகன் இதை ஆதரிக்கணுமா, எதிர்க்கணுமா? கண்டிப்பா எதிர்க்கணும். இதுக்கு பின்னாடி அவ்வளோ அறிவியல் பிழை இருக்கு, அவ்வளோ பேசப்படாத அரசியல் இருக்கு, அவ்வளோ மாஃபியா இருக்காங்க, அவ்வளோ ஊழலும் சுரண்டலும் லஞ்சமும் இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் நாயை பிடிச்சிட்டு போய் காப்பகத்தில் அடைச்சிட்டா பிரச்சனை தீந்துரும் நினைச்சீங்கன்னா இந்த பிரச்சனையை பத்தி உங்களுக்கு எந்த ஒரு புரிதலும் இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா நீ அந்த ஊழல்ல இருந்து பெனிஃபிட் ஆகிற யாரோ ஒருத்தர்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் என்னால ஒரே வீடியோல கண்டிப்பா சொல்ல முடியாது. அதனால அடுத்து வர பார்ட்ஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த புடிச்சிட்டு போன்னு சொன்ன ஆர்டர் வெறும் இன்ஸ்டிடியூஷனல் பிளேசஸ், ஸ்கூல், காலேஜ், பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இடங்களுக்கு மட்டும்தான். தெருவில் இருக்கிற எல்லா நாய்க்கும் கிடையாது. அதனால உங்க தெருவில் வந்துட்டு 10 நாயை பிடிக்க வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்கன்னு சொன்னா அனுமதிக்காதீங்க. இட் இஸ் ஸ்டில் இல்லீகல். சுப்ரீம் கோர்ட் அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் 2023 ஃபாலோ பண்ணுங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு கருத்தடை மையம் வைங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த நாய்களை பிடிச்சி கருத்தடை பண்ணி அதே இடத்துல விடுறதுக்கு மட்டும்தான் மாநகராட்சிக்கு அதிகாரம் இருக்கு. நடைமுறையில் இந்த ஆர்டரால என்ன நடக்க போகுது, ஏன் இதனால யாருக்குமே எந்த பயனுமே கிடையாது, இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் மணி, டைம் அண்ட் எஃபர்ட் அப்படிங்கிறத நான் வர வீடியோஸில் சொல்கிறேன். அதுக்கு உங்களுக்கு ஏபிசி ரூல்ஸ்னால் என்ன, அதோட வரலாறு என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லித்தர வேண்டியது இருக்குது. விளம்பரமேகளை